ராமேஸ்வரத்தில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை. ஏராளமான மீனவர்கள் கரை திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு சுமார் 52 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது. இதன் காரணமாக கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற ஏராளமான மீனவர்கள் கரைக்கு திரும்ப முடியாமல் தவித்தனர். அப்போது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரின் படகும், அதேபோல் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவரின் படகும் நீரில் மூழ்கியது. அப்போது கடலில் தவித்த மீனவர்களை அருகில் இருந்த மீனவர்கள் காப்பாற்றி கரை சேர்த்தனர். இதனிடையே கடல் சீற்றம் காரணமாக ராமேஸ்வரம், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கன்னியாகுமரியில் சூறாவளி மற்றும் கடல் சீற்றம் காரணமான ராட்சத அலை எழுந்தது. அதனால் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்லும் பூம்புகார் படகு சேவை முழுமையாக நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்து வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வந்தது. அப்போது குலசேகரம் அருகே சேக்கல் பகுதியைச் சேர்ந்த சுதன் என்பவர் சாலையை கடப்பதற்காக இரும்பு தூணை பிடித்துள்ளார். அப்போது உயர் மின்னழுத்த மின்கம்பி அறுந்தது விழுந்ததில் அவர் மின்சாரம் தாக்கி பலியானார். சம்பவ இடத்திற்கு வந்த குலசேகரம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் வீசிய கடும் சூறாவளி காற்றால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கடல் சீற்றம் காரணமாக ஃபைபர் படகுகள் கடற்கரை ஓரங்களிலும் பெரிய விசைப்படகுகளை கடலில் இருந்து பிரியும் ஆற்று பகுதிகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. மீன்பிடி தடை காலத்தில் 45 நாட்கள் வீட்டில் இருந்த மீனவர்கள் கடலுக்கு செல்ல தொடங்கியிருக்கும் வேளையில் தற்போது கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. மீனவர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த தொடுவாய் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 10 பேர் 2 ஃபைபர் படகுகளில் இன்று அதிகாலை கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். 15 கடல் மைல் தூரத்தில் சென்று கொண்டிருந்த போது கடல் சீற்றம் காரணமாக 2 படகுகளும் கடலில் கவிழ்ந்தன. இதில் சந்திரகாசு என்ற மீனவரை தவிர மற்ற 9 மீனவர்கள் நீந்தி அவ்வழியே வந்த படகுகளில் ஏறி கரைக்கு திரும்பினர். காணாமல் போன சந்திரகாசை தேடும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். 2 போட்டு கவுந்ததுல நாங்கள் 2 பேர் காணாம போயிட்டாங்க. அதில் ரெண்டு பேரில் ஒரு ஆளை நாங்கள் முயற்சி பண்ணி காப்பாற்றிட்டோம். இன்னொரு ஆளை எங்களால் காப்பாற்ற முடியல. இது வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் சார். இதேபோல் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இரவு முழுவதும் கனமழை பெய்தது. அப்போது கல்லூர் முல்லைநகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் அந்த வீட்டில் இருந்த யாஸ்மின் என்ற பெண் உடல் நசுங்கி பலியானார். இதுகுறித்து அரசு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.